இருக்கட்டும். இப்போ நீங்க ஆசிரமத்துக்கு போறதுக்கு ரெடியா? சரி. கூட்டி கொண்டு விட்டாலும் சரி அங்க வரதுக்கு ரெடி. உங்க பின்னாடி இல்ல இப்போ ஒரு 10 நாள் இருக்கும். அங்க ஆஸ்பத்திரி இருந்தீங்க? முதல்ல 5 நாள் வச்சிருந்தாங்க, விட்டுட்டாங்க. சரி. திரும்ப அதே வயிற்று வலி வந்த உடனே திரும்ப நான் போனேன். நேரம் கழிச்சு சாப்பாடு இல்ல. சரி. வந்து அந்தாக்கல இன்னைக்கு என்ன நினைச்சோம்னா திருச்செந்தூருக்கு போயிருவோம். சரி. சாப்பாடு நமக்கு பிரச்சனை இருக்காது. சரி. 3 வேளை 4 வேளை சாப்பிட்டுக்கலாம், அங்கே கோயிலே படுத்துக்கலாம். சரி சரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெறப்பட்டு வந்தவங்க தான் கல்லடக்குறிச்சியில இறங்கிட்டோம்னா பசி. காலையில சாப்பிடுறதுக்கு காசு கிடையாது, பசி வேற. உள்ளூருக்குள்ள யார்கிட்ட போய் கடன் கேட்க, யார்கிட்டையும் கையேந்தவும் கஷ்டமா இருக்கு. 7 வருஷமா எங்களுக்கு பதிவா வேலைன்னு பார்க்க முடியல. எங்கெல்லாம் எடுத்து பின்னால எடுத்து பார்க்க யாரும் ஆத்துல போனா நமக்கு தங்கதுக்கு இடம் தருவாங்கல்ல, சாப்பாடு தருவாங்க, நமக்கு வேலை கொடுக்கட்டும். வந்து நாங்க கோயிலுக்கு போன நினைச்சு இறங்கி வந்து இங்கே இறங்கிட்டோம். சரி. இன்னும் இங்க இருந்து திருச்செந்தூர் வர போறதுக்கு மத்தியானம் 3 மணி ஆயிடும். சரி. அது வரல பசி தாங்க முடியாது, யார்கிட்டையும் போய் கேட்கவும் முடியாது. இங்க இறங்குவோம்னு 2 பேரும் அவர்கிட்ட கூட முடிவு பண்ணல, நானா இறங்கிட்டேன். சரி, நாங்க உங்களை கொண்டு போய் எங்க ஆஸ்பத்திரி சேர்த்துருந்தேன். நீங்க இதுக்கு ஒரு மாசத்துக்கு சாப்பாடுக்கெல்லாம் ரூபா தரேன். ஊருக்கு போறீங்களா? போக முடியாதா? ஆசிரமத்தில் இருக்கணுமா? அந்த ஆசிரமம் உங்களுக்கு தெரியுமா? அதிக பழக்கம் கிடையாது, அது சொன்னா சேர்க்க மாட்டாங்க. ஏன் அப்படி, என்ன காரணம்? அப்ப பழக்கம் நீங்க சொன்னா சேர்ப்பாங்களா? நம்ம அந்த அளவுக்கு திறமை இல்லை. சரி ஐயா, என்ன நம்ம சொன்னா எல்லாம் வெயிட் இருக்கணும். அந்த ஆளுக்கு அப்படியே ஆளுக்கு சொன்னாதான் சேர்ப்பாங்க. இன்னைக்கு பார்த்தேன், நான் கொண்டு போய் சேர்த்துருந்தேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்கறதுக்காண்டி சொன்னா கேட்பாங்க. நாங்க எங்க போய் சேர்க்கணும், போய் சேர்த்துங்கன்னா எப்படி சேர்ப்பாங்க ஐயா? சரி, நான் கொண்டு போய் சேர்த்துருந்தேன் ஆசிரமத்தில். உங்களுக்கு சரி சரியா, ரொம்ப நல்லதா, கொண்டு போய் சேர்த்துருமா? சரி. சாப்பாடு தந்துட்டாங்க, சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் வெளியே போகணுங்கிறத விருப்பமே எங்களுக்கு. சிவம் நீனான் சிவம் வாழ்வே தவம் அன்பே சிவம். இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும். அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும்.